எடி போய் சொல்லாத. இன்டர்வியூன்னு சொல்லிட்டு எங்கயாவது சுத்த போறியோ? எதா இருந்தாலும் சொல்லு சந்தியா. ஒரு அக்கான் இருக்காட்டி உனக்கு எப்படி வந்து பேசியா நீ என்கிட்ட? ஏன்டி இதுக்கு முன்னாடி 2 நேரம் போனல, அப்பம்லாம் யூனிஃபார்ம் தான போட்டுட்டு போனா, இப்ப மட்டும் கலர் Dress போட்டுட்டு போற? குவாம்ப அதுக்கு தான் கொஞ்சமாவது மூளை வேணும்ங்கது. இதுக்கு முன்னாடி போன 2மே கேம்பஸ் இன்டர்வியூ, அது காலேஜ்ல இருந்து நடக்கிறதுனால யூனிஃபார்ம் போட்டுட்டு போனோம். இது மாதிரி என்னது? இது நாங்களே சர்ச் பண்ணி வேகன்சி இருக்குன்னு சொல்லி போறது, அதனால கலர் Dress போட்டுட்டு போகலாம். சரி சரி கேட்டேன், சும்மா கேப்பா. நீ கேட்டு நானுன்னு பதில் சொல்ல பத்தியா என்ன சொல்லணும்? பாட்டி நான் சாப்பிட போறேன், நீ அம்மையை கடந்து கூட்டனால தான் சொல்ல வந்தேன். இவ ஏன் ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா தப்பலங்கத நிரூபிச்சிட்டே இருக்கா? சரியான பைத்தியம், ஆனா சரியாவாத பைத்தியம். ஏன் பேக் இங்க இருக்குது? யார் எடுத்துட்டு வந்தது? இவ ஒருவேளை போறதுக்காண்டி தூக்கி வச்சிருக்காளோ? ஏ சந்தியா, ஏ எரும மாடு. என்ன கழுத மாடு? எரும மாடு நான் சொல்லியா? அப்படி தம்பி சொல்லுவேன். ஒண்ணா நம்பர் களவாணி. ஆமா, இந்த பேக் என்னத்துக்கு தூக்கி வச்சிருக்கா? என்னத்துக்கு தூக்கி வச்சிருக்கானே? இன்டர்வியூ போறதுக்காண்டி எடுத்து வச்சிருக்கேன். ஏன் உன்கிட்ட பேக் இல்லையோ? நானே புதுசா வாங்கி வச்சிருக்கேன். கை வச்சானா அவ்வளவுதான் சந்தியா. வாங்குறத மட்டும் ஏதாவது நீ எனக்கு தரியாட்டி, ஏங்குறத மட்டும் புதுசா நான் யூஸ் பண்ண முன்னாடி எடுத்துட்டு போறா. எடி நீ என்கிட்ட இருந்து ஒண்ணுமே எடுக்கலையோ? பட்டத்தை போட்டு தள்ளாத. எத்தனை துணி எங்குறத எடுத்து போடியா? பேக் அதெல்லாம் எப்பவும் காலேஜ் போட்டு போகணும்னு எனக்கு ஒரு நாள் தரல, உடனே ஒண்ணுமே தரலன்னு சொல்லியா? எனக்கு தெரியாது, நீ உன் பேக் என்கிட்ட தரல, நானும் உன்கிட்ட தரையே மாட்டேன். கைய வச்சா மொபைலை செத்தா நீ பாரு. பாப்போம், கிழிச்சு தள்ளி வந்தால. இந்த லூசிட்ட பேசி எனக்கு தான் டயர்ட் ஆகுது. படிச்ச क्वेश्चन எல்லாம் மறந்துருமா இருக்குது. போய் கொஞ்ச நேரம் ரீகால் பண்ணுவோம், இன்னொரு half an hour இருக்குல. என்னோ சீன் போடியாமா, இவளுக்குலாம் வேலை கிடைச்சிட்டுனா வீட்ல அம்மா அப்பாயும் அவளதான் தூக்கி கொஞ்சுவாவ. வர நம்மளுக்கு மதிப்பு இல்லாம போயிடும். கடவுளே இவளுக்கு வேலையே கிடைக்கப்படாது. சாப்பிடுவோம், அப்பதான் தெம்பா இன்னும் 4 கூட ஏச முடியும். எம்மா காலேஜுக்கு போயிட்டு வரேம்மா. எமக்கா ஒரு நிமிஷம் நில்லுடி, கடலைய அவிச்சிட்டேன். ஒரு பாத்திரத்துல ஒரு டிபன் பாக்ஸ்ல போட்டு தாரேன், காலேஜ்ல போய் சாப்பிடுனே. எம்மா நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டியம்மா. அதான் ஏற்கனவே டிபன் பாக்ஸ் 2 உள்ள வச்சிருக்கேன். இன்னமும் கொண்டு போனா என்னம்மா, நான் படிக்க போறேனா இல்ல திங்கிறதுக்கு போறேனா? போதும், இது சொத்தோட எடுத்துட்டு போ. சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும் மக்கா. அந்த ஹாட் பாக்ஸ் மாதிரி கொண்ட ஒரு டிபன் பாக்ஸ் இருக்குல, உள்ள போட்டாலும் சூடா ஆறாம இருக்கும். அந்த சின்ன டப்பா அதுல போட்டு தரேன் மக்கா, கொண்டு போ. சரி குடுங்க. வேண்டாம்னா நீங்க உடைய போறிய. எம்மா இவளோட ஒரு வாய் திங்க வைக்கிறதுக்குள்ள நாம்படியே பாடு. எங்க அம்மாலாம் அவிச்சு தட்டிட்டு அண்டா இருப்பாவ. தின்னா தின்னுங்க, திங்காம இருந்தா போவாங்க. நாங்க பறக்கி தும்போம், வேற ஒரு பண்டமும் கிடையாது. இததான் திங்கன்னு கிடந்து. ஆமா, அப்ப ஒண்ணுமே இல்லாதனால சாப்பிட்டு இடந்திய. இப்பதான் நான் கேண்டீன்லயே பப்ஸ் சமோசான்னு வாங்கி சாப்பிடுவேன். இதெல்லாம் பிடிக்கவே செய்யும். ராணியக்கா, ஏத்தே காலையில எங்கத்தே பரப்பிட்டு இருக்கீங்க? ஆஸ்பத்திரிக்கு போனமக்கா, அதான் குளிச்சு கிளம்பி பரப்பிட்டாச்சு பாத்துக்க. 10 மணிக்குலாம் வர சொல்லி இருக்கு ஸ்கேனு. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கேன் எடுக்கறீங்களோ? ஆமாமக்கா, 3வது மாசத்துல தானே எடுப்பாவ. இன்னைக்குதான் எடுக்க போறேன். அப்படியா? ஜாலிதான், பேபி எல்லாம் பார்க்கலாம். பாத்துட்டு வந்து சொல்லுங்கன்னு. சரிமக்கா. அங்க எங்கம்மா பேபி தெரியும், என்னதோ குட்டி குட்டியா அங்கங்க இருக்க மாதிரி இருக்கும். ஒழுங்கா ஒரு பிள்ளை மாதிரிலாம் இப்பமெல்லாம் தெரியாதுமா. அவைய ஒரு 1/2 மணி நேரம் வச்சு பாப்பாவ. அவ்வளவு நேரம் வந்து பெட்ல அழகா ஏசிக்குள்ள படுத்துக்கிடலாம். அந்த ஒண்ணுக்காண்டிதான் நானே போறேன். சின்ன பொண்ணு வந்திருக்கா, வா சின்ன பொண்ணு உட்காரு. எடி சார்மி அத்தை வந்திருக்கால, உட்கார சொல்ல வேண்டியதுனே. நிக்க வச்சு பாடு விட்டுட்டு இருக்கா. ஐய சாரிமா. ஏத்தே உட்காருங்க தே. உட்காரு. நட்டி கொண்டு போ. என்னதுக்கு இது? என்ன சின்னதா இருக்கு? போதுமா இவ்வளோண்டு சாப்பாடு? சின்ன பொண்ணு இது அவளுக்கு சாப்பாடு இல்ல, சாப்பாடு டப்பாயில ஏற்கனவே உள்ள வச்சுட்டேன். கொஞ்சோண்டு கடலை அவசியம் பத்துக்க. சரி சூடா இருக்கும்போது சாப்பிட்டா நல்லா இருக்கும்லான்னு இந்த குட்டி பாக்ஸ்ல போட்டு குடுக்கேன். நீ சாப்பிடுறியாமா? சரிக்கா. காலையில என்ன சாப்பாடு? துவாசமா. துவாசையும் தக்காளி தொக்கு வச்சிருக்கேன். மாதிரி இட்லி பொடி நேத்து தான் அரைச்சி பத்துக்க, நல்லா இருக்குது. அதையும் எண்ணெய் ஊத்தி சாப்பிடுனே. சரிக்கா, எடுத்துட்டு வாங்க. எடி என்ன பிடி பேக்குக்குள்ள வை. இவளுக்கு தண்ணி பாட்டில நீங்க தான் எடுத்து கொடுக்கணுமா? சர்மி ஆளுதான் வளர்ந்தாச்சுல, அந்த தண்ணி பாட்டில அம்மையா தூக்கி கொண்டு தரணும். எடுத்துட்டு போனாதான் என்ன உனக்கு? தண்ணி பாட்டில் நான் ஏற்கனவே உள்ள வச்சுட்டேனே. இது என்ன பாட்டில்? எம்மா நான் உள்ள வச்சுட்டேமா. இது உனக்கு பாட்டில் தானே டி? ஆமா, இன்னொன்னு உண்டுல, அதுல வச்சிருக்கேன். మరి இதுல யார் தண்ணி பிடிச்சு வச்சது? எம்மா அவளாதாமே இருக்கும். யாமே இவ இப்படி இருக்கா? எனக்கு பேக், என் வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் களவாண்டிட்டு இருக்கா. எடி உங்க அக்கா தானே எடுத்து, அது எப்படி களவாண்டதா வரும்? வெளிய இருந்து யாருமா வந்து எடுத்துட்டு போனவே? களவாண்டாலாம்ல பேசியது பேரு. எம்மா எனக்கு தெரியாது. இங்க பாருங்க, சோஃபால என் பேக் தூக்கி வச்சிருக்கா. அவ அந்த பேக்க கொண்டு போக கூடாது, அவ பேக்ல போட்டு எடுத்துட்டு போக சொல்லுங்க. நான் போனதுக்கு அப்புறம் நைஸா கொடுத்து விட்டுறாதுங்கம்மா. வந்து நான் பாப்பேன், எனக்கு தெரியும். அவ சீக்கிரம் வந்தாலும் பேக் அவ கொண்டு போனாலா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருவேன். எம்மா என்ன சண்டை புடியல்வ? இனி ரியாலு இப்படிதான் சண்டை புடுவாள்வளோ? பெரிய இது மாதிரி பேசாதடி. கொஞ்ச நேரம் அந்த பிள்ளை கொண்டுட்டு போயிட்டு வந்தா என்ன செய்யும் உனக்கு? கொஞ்சம் கூட ஏதாவது கொடுத்து உதவி குணமே வர மாட்டேங்க. எனக்கு தானே வராமலே இருக்கட்டுமே. அந்த டிஃபன் பாக்ஸ் கொண்டாங்க, நான்
சொல்லத சொல்லிட்டே அவ்வளவுதான். போ கொண்டுகிட்டு சின்ன பொண்ணு போயிட்டு வரேன். சரிமாக்கா, அம்மைட்டையும் சொல்லிட்டு போ. அம்மைட்டெல்லாம் முந்தியே சொல்லிட்டே, அவிட்டெல்லாம் நான் இனி பேச மாட்டேன். காலேஜுக்கு போயிட்டு வந்து அம்மா நொம்மேன்னு அங்க இருந்து அழுறிட்டு இரு. வாயை பிடிச்சு திருவி விட்டுறியே. நான்லாம் ஒண்ணும் கூப்பிட மாட்டேன். என்ன நீ சொல்லிட்டு போறேன்னு பாரு சின்ன பொண்ணு. இதெல்லாம் எங்க அடங்க போகுது? சரி விடுங்கக்கா, சின்ன பிள்ளை என்னத்தையாவது பேசுவோல்வ. யார் இவளா சின்ன பிள்ளை? 19 வயசு ஆக போகுது. உட்டா என்னையே வித்து தின்றுவா. நீ இவளுக்கு சப்போர்ட் பண்ணியா? அதுல இரு, பாஸ் எடுத்துட்டு வரேனம்மா. சரிக்கா, இப்ப எதுல இருப்போம்? ஏதே மக்கா கிளம்பியாச்சோ? ஆமாதே, அதான் உள்ள இருந்து படிச்சிட்டு இருந்து இப்பதான் அம்மா சொன்னாவே. சரி படி படி. சரி. எத்தனை மணிக்கு போனோம்? ஒரு 9:30 போல போனதே. அப்படியே, அப்ப நானும் அந்த நேரம் தான் கிளம்புவேன். நீங்க ஆஸ்பத்திரிக்கு தான போறீங்க? ஆமாக்கா, என்டி ஸ்கேன் எடுக்க போறேன். அப்படியே மாமா வருவாங்களா? வருவாவ. இங்க வந்தே கூட்டிட்டு போறேன்னு சொன்னா ஒப்புதுக்க. ஓ சரி சரி. இந்த Dress சூப்பரா இருக்கமக்கா. எப்ப எடுத்தது? இதெல்லாம் முந்தியே எடுத்தது தே. போடியதே கிடையாது தே. அப்படியே சுருங்கி சுருங்கி இருக்குமா? நல்லா அயன் பண்ணாதான் போட முடியும். காலையிலே அப்பாட்ட கொடுத்து அப்பா அயன் பண்ணி தந்தாவ. அதனால போட்டிருக்கேன். ஆனா உனக்கு சூப்பரா இருக்கு பாத்துக்க. அடிக்கடி இந்த மாதிரி போடு. அப்படியே தே. சரி சரி போடி. பாட்டியா சின்ன பொண்ணே, நீ சொன்னாதான் சரிங்க. இத நான் சொல்லட்டு போமா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்றவா. புள்ள ஒரு பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு எங்க போடுனாலும் ஒரு டாப்னு தூக்கி போட்டுருவா. இப்படி போட்டா என்ன நல்லா இருக்கும் பத்தியா? இந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி இதெல்லாம் புரியாது. அம்மா என்னத்துக்கோ கடந்து கத்தியான்னு நினைப்பாள்வ. ஆனாலும் நீங்க என்கிட்ட வந்து சொல்லுதிய பத்தியில நானே புள்ள பேண்ட் சட்டை தான் போட்டு இன்னைக்கு ஸ்கேன் இருக்குவேன்னு சொல்லிதான் இதை போட்டு போறேன். அதுவும் சரிதான். உன்கிட்ட வந்து சொன்ன பத்தியா? நீ போட்டாலும் ஆனா பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லியல்ல, அதுவே நல்ல விஷயம் தான். நீ சொன்ன உடனே சரின்னு இருக்கா பாப்போம். ஏதே நீங்க சொன்னா சரிதாதே, நான் கேப்பேன். கேப்பா ஒரு பாடு போட்டி அங்க போய் பாடி. என்ன கோவரு பத்தியில எங்க அம்மைக்கு மாதிரி வராதா? அம்மா சொன்னா கேட்க மாட்டேங்க. சரி அப்படி கேட்காம இருப்பேன், நான் சும்மா விளையாண்டேன். மக்கா போ போய் பாடி. இப்ப நீங்க தரமா சின்ன பொண்ணாத்த வந்திருக்காவ பேசின்னு சொன்னீங்க. பேசி அச்சலாட்டி போ. சரி மக்கா சாப்பிடு. ஒவ்வொன்னா சுட்டி எடுத்துட்டு வரேன்னு. சரிக்கா. காலையில போட்டு நமக்கு அதை எடுத்துட்டு வரேன். எப்ப வருவாவளும் தெரியலையே. 1 மணி நேரமா இருக்கேன். அப்பமே போன் அடிச்சாச்சு. என்ன செய்யவ வீட்ல? ஏ சந்தியா, இங்க வா மக்களே. என்னம்மா இப்ப கிளம்பணும்ல? ஆமா, போறதுக்கு முன்னாடி நல்ல சாமி கும்பிட்டு போ மக்களே. நல்லா வியாண்டிக்க. எப்படியாவது இந்த வேலை கிடைச்சிரணும் கேளுடி. சரிம்மா, இங்க வா, இங்க வந்து நில்லு. கடவுளே, எங்க சந்தியை எப்படியாவது இந்த வேலையை எடுத்துறணும். வேலை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கா. நீதான் நிறைவேற்றணும். இந்த லாஸ்ட் இதுல எப்படியாவது நல்லா இது பண்ணிடணும். யார பார்த்து நான் பயப்படக்கூடாது. அதுக்கு உதவி செய். கொஞ்சம் குனிமக்கா. நல்லா எழுதிட்டு பேசக்கூடிய வீட்டெல்லாம் நல்லா பேசிட்டு எல்லாத்துக்கும் கரெக்டா பதில் சொல்லணும். பயப்படாத சந்தியா. சரிம்மா. ராணியக்கா, என்னம்மா? அவி வந்துட்டாவன்னு நினைக்கங்க. எங்க ஸ்கூட்டி காமிச்சதுன்னு கேக்குது. நான் போயிட்டு வரேன். அப்படியாம்மா? சரி சரி. சந்தியா, நீ நல்லா பண்ணிட்டு வானே. நானும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து மாதிரி ஒன்ட்ட பேசியேன். சரி தே. நீங்களும் குட்டி பேபியை நல்லா பாத்துட்டு வாங்க. சரி மக்கா. இன்னும் ஆள காணையில ஏங்க? வந்துட்டியா? வந்துட்டேன். உங்களுக்கு வரதுக்கு எவ்வளவு நேரம்? டாக்டர் 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் சொன்னாவ. மணி இப்பவே 9:30 ஆயாச்சுங்க. இனி எப்ப போவதுக்கு? நீ இப்படி பேசிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே 10 மணி ஆயிரும். ஒழுங்கா யார் வண்டியில போவோம். எனக்கு கொஞ்சம் ஆபீஸ் ஒர்க் இருந்துச்சு, எல்லாம் முடிச்சிட்டு வரதுக்கு நேரம் ஆயிட்டு. எப்பமா ஆபீஸ்னு அங்க மட்டும் போய் டாக்டர் போவட்டே இருக்கு உங்களுக்கு. உங்களுக்காண்டி காத்து கிடந்த முதுகெல்லாம் உழைவு. ஏன் கொஞ்ச நேரம் அங்க படுக்க வேண்டியதுதானே? ஆமா, படுக்காத. ஏன் சின்ன பொண்ணு, எங்க அம்மா வீடு அப்படி இப்படிங்க மாறி என்ன கொஞ்ச நேரம் படுக்க வேண்டியதுதானே? பேசாம பைக் எடுக்கிறீங்களா? நீங்க வரதுக்கு நேராக்கிட்டு மாதிரி இங்க உள்ளத சொல்லிட்டு எடுக்கிறீங்க. சரி சரி போவோம், கோவப்படாது. சின்ன பொண்ணு அதுக்குள்ள போயிட்டாளோ? ஆமா அண்ணா போறா. எம்மா போயிட்டு வரேன். போயிட்டு வா மக்கா. அவள சொன்னதுக்கு அப்புறமா அந்த பைய தூக்கி போட்டு போறா. நீ வந்து ஏன்ட்ட தான் கடந்து ஆடுவா. எம்மா சும்மா தானே இருக்குது. ஒரே வீட்டு பிள்ளைகள் தானே நம்ம. நான் எடுத்தா என்ன, அவ எடுத்தா என்ன? ஏன் இப்படி செய்யன்னு தெரியல. இப்ப இவ்வளவு வக்கனையா பேசிரியேட்டி வாம்பர்ல குடுக்குறியே நீ. ஆனாலும் அந்த பிள்ளைய தான் சரி அக்கா பொறுத்து போன்னு சொல்ல வேண்டியதா இருக்குது. நீ ஒண்ணு கொடுக்க மாட்டேக்கா. ஏம்மா எவ்வளவு கொடுத்துருக்கேன்னு தெரியுமா? தாயே இருந்து லிஸ்ட் போடாத. அந்த பஸ் போயிரும். 36 பிய பிடிச்சிருனே. சரிம்மா, வந்து பேசிக்கிறேன். போயிட்டு வரேன். ஆட்டு. எம்மா இவள கிளப்பி விட்டுட்டு நம்ம ஹோட்டலுக்கு போறதுக்குள்ள மத்தியானம் ஆயிருது. கதவை பூட்டிட்டு சாவியை உமாட்ட கொடுத்துட்டு போவோம். வசந்தி திடீர்னு அங்க போறேன் இங்க போறேன்னு ஓடிடுவா. இந்த பிள்ளை 12 மணிக்கு முன்னாடி வந்து நிக்கும். சாவியை உமாள்கிட்டே கொடுத்துட்டு போயிருவோம்.
முதல்ல ராணியக்கா வீட்ல போய் இத கொடுத்துட்டு வருவோம். உமா என்ன கேசரி கொண்டுட்டு எங்க கிளம்பிட்டா? 100 ஐஸ்க்கு உங்க வீட்டுக்கு தான் வரணும்னு எடுத்துட்டு வரேங்க கேசரி. என்ன உமா எது விசேஷமா? என்னத்துக்கு கேசரி? அவியலுக்கு இன்னைக்கு பிறந்த நாளுக்கு. செல்வாக்கா? ஆமாக்கா. ஐய தெரியாம போயிட்டு வீட்ல இருக்கானே? வீட்ல இல்லக்க, இப்பதான் கடைக்கு போயிருக்காவ. சிக்கன் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னீங்க. பிரியாணி செஞ்சு கேட்டாவ. அப்படியே செஞ்சு குடு. காலையிலே கேசரி வச்சாச்சுன்னு. ஆமாக்கா, எல்லாருக்கும் கொண்டு குடுக்கலாம்ல. நீங்க ஹோட்டலுக்கு கிளம்பிட கூடாதுன்னு தான் எடுத்துட்டு வந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டிய. அப்படியாம்மா? நான் வீட்டை பூட்டிட்டேன்மா. இப்போ உள்ள கொண்டு வச்சாலும் சாப்பிட்டதுக்கு யாரும் கிடையாது. 12 மணிக்கு சந்தியா வருவா. அவளை போன் அடிச்சு சொல்லி என்ன இங்க வந்து வாங்கிட சொல்லி. இங்கே இருக்கட்டே, இன்னும் 2 மணி நேரம் தான் வந்துருவா. சரிக்கா, அப்ப நான் வச்சுக்கிட்டேன்னு அவட்ட சொல்லிருங்க. சரி, மங்கதான் வந்து சாவி வாங்க வருவா. அவ வந்தானா குடுத்துருன்னு. சரிக்கா, குடுத்துறேன். அவட்ட சொல்லிட்டீங்களா? இல்லம்மா, இனிதான் சொல்லணும் போன் அடிச்சு. எப்படின்னு தெரியும், வா வீட்டுல குடுப்பேன், இல்லன்னா வசந்திட்ட குடுத்துட்டு போவேன்னு தெரியும் அவளுக்கு. ஆமா, வசந்தி எங்கே வெளியே போனோம்னு காலையில சொல்லிக்கிட்டாளா? அதான் அங்க குடுக்கல, எப்ப வருவான்னு தெரியாதுல. ஆமா, அவ எந்த கடையை கிட்டதுக்கு பேங்க்ல லோனு அது இதுன்னு எடுத்துட்டேடாக்காவ. உங்ககிட்ட வாங்கின ரூபாயும் பத்தலையா போல. ஆமா, கொஞ்சம் சின்னதா பண்ணலாம். அவ ரொம்ப இதா பண்ணிட்டேடக்கா. ஒரு வருஷம்